பாக்ஸில் வந்து உங்களோட ஏதாவது ஒரு பொருள் போட்டிங்கன்னா போதும். ஸோ இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. இப்போ இதில் ஏதாவது ஒரு வேர்டு வந்து நீங்கள் திங்க் பண்ணிக்கணும். இந்த நியூஸ் பேப்பரில் ஏதாவது ஒரு வேர்டு திங்க் பண்ணிட்டீங்களா? ஸோ பண்ணிட்டீங்களா? சரி, ஓகே. உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே தெரியுதுல, இதில் வந்து எந்த வேர்டு வேணாலும் ஏதாவது கிஃப்ட் ஆகும். ஆமாம், இல்லை இதில் உள்ளதில் நீங்கள் ஏதாவது ஒரு வேர்டு மட்டும் ஜஸ்ட் திங்க் பண்ணிக்கோங்க. ஓ, பொருள் பார்த்தா அதுக்கு நீங்கள் இப்போ ஓவராக பேசியிருந்தீங்கன்னா இதை இப்படி பிடிச்சி இப்படியே போட்டுட்டு இதுக்குள்ளேருந்து ஓகே, கண்ணை தரங்க. எந்த கை நினச்சிட்டு இருக்கீங்க? அப்படி நீட்டிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் அவங்கள நினச்சி நல்லா ஃபீல் பண்ணிக்கோங்க. கண்ணை முடிக்கோங்க. கண்ணை கையை முடிக்கோங்க. இப்போ அவங்க வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு கையில் ஏதாவது ஃபீல் ஆகும். ஓகே, கண்ணை தரங்க சௌந்தர்யா. இப்போ இந்த பாக்ஸ் இருக்குங்க இல்லையா, இந்த பாக்ஸில் வந்து உங்களோட ஏதாவது ஒரு பொருள் போட்டிங்கன்னா போதும். ஸோ ஓகே, இது எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் உங்களோட ரிங் எடுத்துக்கோங்க. உங்கள் ரிங், மோதிரம். எந்த மோதிரம்? எந்த மோதிரம் வேணாலும் திருப்பி கொடுப்பீங்களா? உள்ளே வைங்க. உள்ளே வச்சாச்சா? க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணோன்னா அவங்களோட பேர் நல்லா மனசுக்குள்ள நினச்சிக்கோங்க. ஓகே, இந்த பாக்ஸை உங்கள் கையில் வச்சுக்கலாம். கண்ணை முடிக்கோங்க, பாக்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ அவங்க வந்துட்டு இந்த பாக்ஸை வந்து ஜஸ்ட் மேலே புஷ் பண்ணுறதா நினச்சிக்கோங்க. இப்போ மைக் என்கிட்ட கொடுத்துடலாம். கண்ணை தரங்க. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. இன்னும் ஓப்பன் ஆகலைன்னா அவங்க பிடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் பிடிச்சிருக்கீங்க, முறைக்காதீங்க. அவங்க தான் ஆல்ரெடி போயிட்டாங்களே. ஆமாம், இப்போ வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. தேங்க்யூ. அவங்களோட பேர் மனசுக்குள்ள நல்லா நினச்சிட்டு ஊதிட்டு இப்போ ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். இல்லை, ஆக்சுவலாக அவர் வந்து இங்கே இருந்தாருன்னா இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இல்லை, அவங்கள வந்து இப்போ வந்து அவங்க டச் பண்ணிட்டு போவாங்க. இங்கே வாங்க மேடம். அவங்க தான். அவங்க பேர் மனசுக்குள்ள நினச்சிக்கோங்க. கண்ணை முடிக்கோங்க. அவங்களோட ஃபஸ்ட்டு எழுத்து மனசுக்குள்ள நினச்சிக்கோங்க. சொல்லக்கூடாது. நீங்கள் டச் பண்ணியிருக்கீங்க? ஆமாம், மனசுக்குள்ளேயே படமாக வரைங்க அப்படியே. ஃபஸ்ட்டு எழுத்த இட்ஸ் எஸ், ரைட்டா? ஃபர்ஸ்ட் லெட்டர் அந்த வார்த்தை எஸ்ஸா? எஸ்ஸாங்க. ஓகே, செகண்ட் எழுத்து மனசுக்குள்ள எப்படி நினைங்க? இட்ஸ் ஐ. கரெக்டா? ஸோ அவங்க பேர் என் கண்ணை பாருங்கள். அவங்க வந்து மேலா ஃபீமேலாக நினச்சிக்கோங்க. ஐ திங்க் ஃபீமேல். நீங்கள் அவங்கள அம்மான்னு கூப்பிடுவீங்களா? மனசுக்குள்ளேயே அப்படியே படிக்கணுமா? அவங்க பேரை சித்தார்லிங் அது மாதிரி சம்திங். என்ன நேம்? சித்லிங் அம்மா. எஸ், தேங்க்யூ வெரி மச் சித்லிங் அம்மா. கையை சுருட்டிக்கோங்க. ஓகே, நல்லா அதாவது வந்து உங்களோட ஸ்லீவ் இங்கே வரக்கூடாது, அந்த மாதிரி சுருட்டிக்கோங்க. சௌந்தர்யா, கையை நார்மலாக வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கையை நார்மலாக வச்சுக்கோங்க. நீங்கள் கண்ணை மூடினதுக்கப்புறம் உங்கள் கையை இங்கே இது மாதிரி டச் பண்ணுற ஃபீல் இருந்தால் கையை தூக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? கண்ணை மூடி தான் இருக்கணும். நான் சொல்லும் போது கண்ணை திறந்து. ஓகே, அதே மாதிரி இங்கே டச் பண்ணுற ஃபீல் இருந்தால் இந்த கையை தூக்கிட்டே இருக்கணும். ரெண்டு கையை டச் பண்ணுற ஃபீல் இருந்தால் ரெண்டு கையை தூக்கிட்டே இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? கண்ணை முடிக்கோங்க. நான் சொல்லும் போது கண்ணை திறந்தால் போதும். ஓகே, கண்ணை முடிக்கோங்க. நான் சொல்லும் போது கண்ணை திறந்தால் போதும். டச் பண்ணுற ஃபீல் இருந்தால் கையை தூக்கிட்டே இருக்கணும். ஆமாம், கையை தூக்கிட்டே இருக்குங்க. ஓகே, டச் பண்ணுற ஃபீல் இருந்தால் கையை தூக்கிட்டே இருக்கணும். எஸ், எக்ஸாக்ட்லி அப்படியே தான். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சுங்க. கையை தரங்க. இல்லை, அதை உங்களை டச் பண்ணி நீங்கள் ஃபீல் பண்ணிங்களா? அந்த ஆவி உங்கள் மேலே ஏதாவது வந்தது? டச் பண்ணால் என்ன ஃபீலே ஆகாதா? எனக்கு புரியலையே.